அதனால் வந்து ஹீட் மட்டும் பார்த்துக்கோங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு மார்னிங் விலாக்லேருந்து எடுத்தது தான் ஈவினிங் வரைக்கும். ரொட்டீனாக நம்மளோட வேலை எப்பயும் போல் வந்து நடக்கிறதே ஒரு பிளெஸ்ஸிங்னு நினைப்பேன். அதுவும் 5:30க்கு கண்ணில் கூசுகிற அளவுக்கு வெயில் வந்து அடிக்கும் போது அதை ரசிக்காமல் உள்ளே இருக்கவே முடியாது. அது ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு தான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போது டிஃபன் சாம்பாருக்கு 1/2 கப் வந்து துவரம்பருப்பு, 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நேற்று அரைச்சி வச்ச இட்லி மாவு வந்து சூப்பராக பொங்கி இருந்தது. இன்றைக்கி எங்களுக்கு லன்ச் வந்து 1 பாட்டாக குடமிளகாய் சாதம் தான் வந்து செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி சார் வந்து இன்றைக்கி பொடி இட்லி அப்படி இல்லைன்னா சாம்பார் இட்லின்னு கேட்டான். சரி, ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கட்டுமேன்றதுக்காக சாம்பார் வந்து ஓகேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு ஒரு சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம், வரமிளகாய் தாளிப்புக்கு அப்புறமா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கேரட் இருந்தது, அது 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வீட்டிலே வறுத்தரைச்ச சாம்பார் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம். என்கிட்ட வேறு காய் இல்லைன்றதுனால நான் சேர்த்துக்கல. நீங்கள் முருங்கைக்காய் இல்லைனா வந்து மஞ்சள் பூசணிக்காய் கிடச்சா சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கக்கூடியதே இதுதான். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, வரமிளகாய் தூள் அப்படியே அரைச்சிக்கோங்க. இது வந்து காஷ்மீரி சில்லி தான். சாம்பார் தூளே நாங்கள் வந்து மல்லி எல்லாமே வறுத்து அரைக்கிறதுனால நான் வந்து தனியாக எந்த பொடியும் இதில் சேர்க்குறது கிடையாது. இப்போ அரைச்சதையும் அதில் சேர்த்துட்டேன். நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ளேயே இஞ்சி தட்டி போட்டாச்சு டீக்கு. குக்கர் ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். அது பருப்பு வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சுட்டு கொதிச்சிட்ருக்கிறதுல அப்படியே வந்து சேர்த்து கலக்கியாச்சு. ஒரே ஒரு கொதி வந்ததும் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை மட்டும் சேருங்க. இதுக்கு நல்லா புளிப்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், நான் தாராளமாக தண்ணி சேர்த்துருக்கேன். எனக்கு காரம் கம்மியாக இருந்ததுனால மறுபடியும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதிக்கட்டும். இங்கே டீயும் போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து குட்டி சாருக்கு ஸ்மூதி எதுவும் கொடுக்கல. டீ தான் வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா ஃப்ரூட்ஸ் ஸ்நாக் நிறைய எடுத்துகிட்டு போகிறதுனால இன்றைக்கி வாழைப்பழத்தை போட்டு அடிக்க வேண்டாம் அப்படின்னு. எல்லாமே ரெடி ஆயாச்சு. பேக் பண்ணிடலாம் வாங்க. இட்லி மேலேயே நெய் சேர்த்துட்டோம்னா அதை அப்சார்ப் பண்ணிக்கும். அதனால் ஸ்நாக்ஸ்க்கு சுண்டல், கொஞ்சமாக வந்து கேர்டு, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. அவனோட வேலை முடிஞ்சாச்சு. கொண்டு போய் அவனை ட்ராப் பண்ணிவிட்டு வந்து தான் வந்து எங்களுக்கு குக் பண்ண போகிறேன். இன்றைக்கி 1 பாட்டுன்றதுனால அதுவும் ரொம்ப ஈஸி தான். குடமிளகாய் சாதத்துக்கு முதல்ல ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம், தாளிப்புக்கு அப்புறமா ஒரு வெங்காயம், 3 குடமிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு பொடி சேர்த்து தான் வதக்கினேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுதான் டேஸ்ட்டு. அப்புறமா குடமிளகாவை சேர்த்துட்டு உப்பு நல்லா மூடி வச்சுட்டு பரட்டி எடுத்தோம்னா ரெடி ஆகிடும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துக்கிறோமே, ஃபைபரும் வேணுன்றதுனால கேரட்டை நல்லா துருவி அதில் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் கேரட் ரைத்தாக்காக. திறக்கும் போதே கம வாசனை. பருப்பு வைக்கும் போதே சாதமும் வடிச்சிட்டதுனால அதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து. நம்ம சேனலில் ஒரு 31 டேஸுக்கான ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் சீரீஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த ஃப்ளாஸ்க் பற்றி அதில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இதை வந்து நீங்கள் சில்லுன்னு வச்சுக்கலாம், சூடாகவும் வச்சுக்கலாம். இது வந்து சம்மர் சீசன்றதுனால மோர் அதில் தான் நான் கொடுக்குறேன். மற்றபடி இந்த டிஃபன் பாக்ஸ் இது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ் லஞ்ச் பேக்ஸும் பேக் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் எங்களுக்கான ஃப்ரீ டைம் என்றைக்காவது கிடைக்கும். அவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது கூட டீ சாப்பிட்டுட்டே இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் ரிச்சுவலில் கண்டிப்பாக பூஜை இருக்கும். அதையும் முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் எல்லாத்தையும் ஒதுக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நானே வந்து டிஃபன் எடுத்துப்பேன்.
இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இட்லி சாம்பார் சூப்பராக வந்திருந்ததுங்க. நீங்கள் இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுண்டல் வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறதுனால ப்ரோட்டீனும் ஃபைபரும் தான் அதிகமாக எடுத்துக்கிறேன். கார்பை வந்து முக்கியமாக நிறைய குறைச்சிட்டேன். இதை பற்றின டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீதி டீயை இப்போ தான் எப்போயுமே குடிப்பேன். ஆஃப் கப்பு தான் வந்து குறைச்சிருக்கேன். அதை எப்படியாவது வந்து குடிச்சு முடிச்சிடுவேன். இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டெய்லி 2 டைம்ஸ் தண்ணி விட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ வெயில். இதோட நேராக ஈவினிங் தாங்க ஷூட் பண்ணேன். ஓலை பக்கோடா செய்கிறதா வந்து பிளான் பண்ணியிருந்தோம். 2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, பொட்டுக்கடலை 3/4 கப் எடுத்து நல்லா நைஸாக வந்து பொடி பண்ணிக்கணும். அப்புறம் இதுக்கு பூண்டு, வரமிளகாய் தூள், பெருங்காயம், தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைக்கணும். ஏன்னா நம்ம பிழிய போகிறோம், ஓட்டையிலலாம் சிக்காத மாதிரி. அதே மாதிரி தான் பொட்டுக்கடலையும் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இதில் ஒரு அரை கரண்டி அளவுக்கு இந்த குழிக்கரண்டியில் எண்ணெயை காய்ச்சி சேர்த்துட்டேன். வெண்ணெய் காய்ச்சும் போது ரொம்ப கிறிஸ்பாக இருக்காது. ஒரு மாதிரி முறுக்கெல்லாம் கடிக்கும் போது கரகரன்னு இருக்கணும் இல்லையா? இது வந்து நார்த் இண்டியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா முறுக்கெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரேரு. அரைச்ச விழுதை வந்து அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சூடான எண்ணெயை சேர்த்துட்டு தொட்டு பார்த்து பிடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மாவு சேரணும், விட்டுற வரணும். இந்த மாதிரி தளர கலந்துட்டு எண்ணெய், தட்டு, கரண்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 1 ஹவர் இல்லைனா 45 மினிட்ஸ் தான் ஆகும். இது எல்லாமே மொத்தமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு. இதோட மெஷர்மெண்ட்ஸை டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும். மீடியம் ஹீட்டில் இல்லை அப்படின்னா வந்து சீக்கிரம் கலர் மாறிடும். ஆனால் வந்து உள்ளே வேகாது. அதே மாதிரி முறுமுறுன்னு இருக்காது. அதனால் வந்து ஹீட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு மீடியம்லேருந்து ஹைக்குள்ளே அதே தீயிலேயே வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. டைரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து திருப்பி விட்டோம்னா நல்லா கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌனாக வந்துடும். இது மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால முதல்ல எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு ஓகேன்னதுக்கப்புறமா அடுத்து வந்து பிழிய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ளே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஃபுட் கிரேடு ஜிப்லாக் கவரில் தான் போட போகிறோம். எல்லா ஜிப்லாக் கவர்ஸ்லையுமே வந்து ஒரு வாசனை வரா மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஃபுட் கிரேடுதுன்னு வந்து அமேசானில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. டின்னர் வந்து ஈஸியாக தோசையோடு ஏற கட்டிட்டோம். டேபிள் எல்லாமே வந்து மொத்தம் மாவெல்லாம் சிந்தி அந்த மாதிரி இருந்ததுனால சரி க்ளீன் பண்ணிடலாம் கையோடு அப்படின்னு வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து ஃபோல்டபுள் டைனிங் டேபிள் தான். இதை மடக்கியும் வச்சுக்கலாம். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோவும் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே வாங்கினேன், எவ்வளோ ஆச்சு எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து சம்மர் அப்படின்றதுனால ஒரு காட்டன் கிளாத் நம்ம கை வைக்கும் போதெல்லாம் அப்போ தான் இதமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு காட்டன் கிளாத்தை மட்டும் மேலே விரிச்சிட்டேன். இந்த ஸ்ப்ரெட்டை விரித்ததுக்கப்புறமா என்னெல்லாம் அரேஞ்ச் பண்ணணுமோ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 15-20 மினிட்ஸ் உங்களோட டைமை வந்து விலாகில் வந்து நீ வேஸ்ட் பண்ண வேண்டான்றதுனால ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன். தனித்தனி விலாகாக கூட போடலாம் அப்படின்னு. இது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வீடியோ பிடிக்கும் போது ஹைப்பும் பண்ணி விட்டுருங்க. அடுத்த விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.